இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. உணவாய் உணவாய் நீ வந்தாய், உறவில் உறவில் நீ கலந்தாய், உன்னை உண்ண நீ தந்தாய், உன்னில் வாழுவேன். உணவாய் உணவாய் நீ வந்தாய், உறவில் உறவில் நீ கலந்தாய், உன்னை உண்ண நீ தந்தாய், உன்னில் வாழுவேன். என்னில் வாரும் என்னில் தங்கும் எந்தன் இயேசுவே, என்னில் எழவே எத்தனை மாற்றம் உன்னால் இயேசுவே. என்னில் வாரும் என்னில் தங்கும் எந்தன் இயேசுவே, என்னில் எழவே எத்தனை மாற்றம் உன்னால் இயேசுவே. எங்கும் என்னையே தினமும் தேற்றும் என்னையே, ஈந்தும் வாழ்வையே உன்னை ஈந்தும் வாழ்வையே. நாதா அருள்நாதா என்னுள் நீ எழவே, நாளும் எந்நாளும் என் வாழ்வு உன்னருளே. கையில் சேரும் செல்வம் எல்லாம் நிம்மதி வழங்குமோ, நேர்மை இல்லா வாழ்க்கை எல்லா நன்மை செய்யுமோ. கையில் சேரும் செல்வம் எல்லாம் நிம்மதி வழங்குமோ, நேர்மை இல்லா வாழ்க்கை எல்லா நன்மை செய்யுமோ. இறங்கும் என்னிலே என்மேல் இறங்கும் என்னிலே, இதயம் தன்னிலே உந்தன் இரக்கம் தன்னிலே. நாதா அருள்நாதா என்னுள் நீ எழவே, நாளும் எந்நாளும் என் வாழ்வு உன்னருளே.
உணவாய் உணவாய் நீ வந்தாய், உறவில் உறவில் நீ கலந்தாய், உன்னை உண்ண நீ தந்தாய், உன்னில் வாழுவேன். உணவாய் உணவாய் நீ வந்தாய், உறவில் உறவில் நீ கலந்தாய், உன்னை உண்ண நீ தந்தாய், உன்னில் வாழுவேன். யோவான் நற்செய்தி அலகு 7 இறை சொற்றொடர்கள் 40 முதல் 53 வரை. அக்காலத்தில் யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர். வேறு சிலர் மெசியா இவரே என்றனர். மற்றும் சிலர் கலிலேயாவிலிருந்தா மெசியா வருவார், தாவீதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லகேம் ஊரிலிருந்து மெசியா வருவார் என்றெல்லாம் வாக்மறைகள் கூறுகிறது என்றனர். இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் அவரை பிடிக்க விரும்பினார்கள், ஆனால் யாரும் அவரை தொடவில்லை. தலைமை குருக்களும் பரிசேயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள். அவர்கள் காவலர்களிடம் ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். காவலர் மறுமொழியாக அவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர். பரிசேயர் அவர்களை பார்த்து நீங்களும் ஏமாந்து போனீர்களோ? தலைவர்களிலாவது பரிசேயர்களாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா? இம்மக்கள் கூட்டத்துக்கு திருச்சட்டம் தெரியாது, அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர். அங்கிருந்த பரிசேயருள் ஒருவர் நிக்கதேம், அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர். அவர்களிடம் ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது, அவர் என்ன செய்தாரென்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக நீரும் கலிலேயரா என்ன? மறைநூலை துருவி ஆராய்ந்து பாரும், அப்போது கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசிக்கப்பட்ட இறைவார்த்தை பகுதியிலே 3 வகையான கதை மாந்தர்களையும் அவர்களின் எண்ண ஓட்டங்களையும் பார்க்கிறோம். இவர்கள் ஒவ்வொருவருமே பலதரப்பட்ட மனிதர்களை பிரதிபலிக்கிற பிம்பங்களாக இருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. இவர்களில் நாம் யாராக இருக்கிறோம், யாராக இருக்க வேண்டும் என்னும் கேள்வியோடு இவர்களை கொஞ்சம் அலசி பார்த்தால் தெரியும். ஒன்று காவலர்கள், இன்னும் ஒன்று நிக்கதேம், இன்னும் ஒன்று தலைமை குருக்கள் அன்று பரிசேயர்கள். காவலர்கள் தலைமை குருக்களாலும் காவலர்களாலும் இயேசுவை கைது செய்வதற்காக அனுப்பப்பட்டவர்கள் காவலர்கள். அவர்களுக்கு தலைமை குருக்களின் அதிகாரம் நன்றாக தெரியும். அவர்கள் சொல்வதை தாங்கள் செய்யவில்லை என்றால் அதனால் வரும் விளைவுகளும் நன்றாக தெரியும். ஆனாலும் அவர்களின் துணிவு நம்மை வியக்க வைக்கிறது. நிச்சயம் அவர்களை அனுப்பிய தலைமை குருக்களுக்கு இது ஒரு அதிர்ச்சியான செய்திதான். ஆனாலும் அந்த அதிர்ச்சியை வெளிக்காட்டி கொள்ளாமல் நீங்களும் ஏமாந்து போனீர்களா என்று தங்களது ஏமாற்றத்தை வெளியே காட்டாமல் அவர்களை பார்த்து முணுமுணுக்கிறார்கள். காவலர்களின் உடல் மட்டுமல்ல, உள்ளமும் வீரம் என்பதற்கு அவர்களின் சாட்சியம் சிறந்த எடுத்துக்காட்டு. சமுதாயத்தில், குடும்பத்தில், கலாச்சாரத்தில், அரசியலில், சமயத்தில் உயர்ந்த இடத்தில் அவர்களுக்கு இடமில்லை என்றாலும் அவர்களின் நேர்மை நமக்கெல்லாம் மிகப்பெரிய படிப்பினை தானே. நிக்கதேம் ரொம்ப படித்தவர், மிகப்பெரிய பதவியிலே இருக்கிறவர், செல்வாக்கும் பெற்றவர். இயேசுவுக்கு எதிராக நடக்கிற அனைத்து சதிகளையும் முழுமையாக அறிந்திருக்கிறவர். இயேசுவுக்கு எதிராக சாட்டப்படுகிற அனைத்தும் ஆதாரமற்றவை, தவறானவை என்பதும் அவருக்கு தெரியும். ஆனாலும் துணிவோடு உண்மையை சொல்வதற்கு தயங்குகிறார். காரணம், தனது இந்த செல்வாக்கு மிக்க வாழ்வுக்கு ஆபத்து வந்து விடுமோ என்கிற பயம். இயேசுவின் சார்பில் நிற்க வேண்டும், ஆனாலும் பாதுகாப்பான நிலையிலிருந்து கேட்க வேண்டும். தனது பாதுகாப்பிற்கு ஆபத்து வருகின்ற போது ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற மனநிலையை நிக்கதேம் பிரதிபலிக்கிறார்.
சுயநலம் என்கிற வார்த்தைக்கு முழு இலக்கணம் இந்த நிக்கதேம். நம்மிலே பல நிக்கதேம்கள் இருக்கிறார்கள். தலைமை குருக்களும் பரிசேயர்களும் தங்களை எப்போதுமே உயர்ந்தவர்களாகவே நிலைநிறுத்திக் கொள்கிறவர்கள். ஒயிட் காலர்ஸ் தங்களின் இந்த உயர்ந்த நிலைக்கு ஒருபோதும் ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிறவர்கள். அதற்காக எதையும் செய்ய தயாராக வேண்டுமென்றால் கொலையும் செய்வதற்கு துணிந்தவர்கள். பொய் பேசுகிறவர்கள், உண்மையை ஏற்க மனமில்லாத கோழைகள், மற்றவர்களின் கருத்துகளுக்கு தங்களின் செவி மடல்களை மூடிக்கொள்கிறவர்கள், மற்றவர்களின் எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் மதிப்பு கொடுக்காத மனநிலையை இவர்கள் பிரதிபலிக்கிறார்கள். இவரை போன்றும் இவர்களை போன்றும் நிறைய பேர் நம்முடைய சமூகத்திலே இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். நாம் யார்? தலைமை குருக்களை பரிசேயர்களைச் சேர்ந்தவர்களா? நிக்கதேம் போன்றவர்களா? காவலர்களை போன்றவர்களா? சிந்திப்போம், தவக்காலத்தில் உயர்வடைவோம், மாற்றிக்கொள்வோம், மனதையும் மாற்றிக்கொள்வோம். ஆமேன். மன்றாடுவோமாக. நேர்மை திறம் கொண்ட இறைவாக்குகிறான ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். பிறருடைய கருத்துக்களை மதிக்கவும், பிறரை தீர்ப்பிடாதிருக்கவும், பிறரின் சார்பாக பரிந்து கொள்ளவும் பரிவு கொள்ளவும் எங்களுக்கு அருள்தாரும் ஆண்டவரே. ஆமேன். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். வேதனையால்
செல்வேனையா. அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ.
வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. கருவை சுமந்து உருவம் தந்தாய், கண்ணயராது காத்து நீதம் வளர்த்தாய். கருவை சுமந்து உருவம் தந்தாய், கண்ணயராது காத்து நீதம் வளர்த்தாய். காலமெல்லாம் உன் அன்பை பாடுவே, காலடி அமர்ந்து உன் புகழ் பாடுவே. காலமெல்லாம் உன் அன்பை பாடுவே, காலடி அமர்ந்து உன் புகழ் பாடுவே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. சுமந்தாய், உடன் வழி நடந்து என்னை காத்தாய். உள்ளம் உருகி என்னை சுமந்தாய், உடன் வழி நடந்து என்னை காத்தாய். வாழ்வதும் வளர்வதும் உன் அன்பிலே, நேசத்தின் வாசத்திலே உயிர் வாழ்வே. வாழ்வதும் வளர்வதும் உன் அன்பிலே, நேசத்தின் வாசத்திலே உயிர் வாழ்வே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை